சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. விக்ரமை பார்க்க போகிறோம் அப்படின்னு விக்ரம் பற்றி யோசிச்சுக்கிட்டு அந்த டிராயிங் எல்லாம் பார்த்துட்டு தனியாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. முருகா, நாளைக்கு உங்களை நாங்கள் பார்க்க வர போகிறோம். இல்லை இல்லை, உங்களுக்கு விக்ரம் என்ற பேர் தான் வந்து நல்லா செட் ஆகுது. இனிமேல் நான் உங்களை அப்படி தான் கூப்பிட்டு போகிறேன். நாளைக்கு நீங்கள் எங்களை பார்ப்பீங்களா இல்லை அப்படியே திருப்பி அனுப்பிடுவீங்களா? உங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நீங்கள் இந்த வீட்டில் வேலை செஞ்சது, என் கூட பழகினது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ஆனால் டாக்டர் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காரு அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு மகாவுக்கு வந்து விக்கல் வருது. விக்கல் வரவே என்ன இது, நான் தான் உங்களை நினச்சிட்ருக்கேன், நீங்களும் என்னை நினைக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கலான்னு போவாங்க. அப்போ வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி இருக்காது. அதனால தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு கீழே இறங்கி வந்துட்டுருப்பாங்க. கீழே சிவா வந்துட்டு மகாவை ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்த அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு மகாவை பற்றி விசாரிச்சுட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிவா வந்துட்டு அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசலாம் தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்புறம் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுருவார். அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஈஸ்வரன் வந்து சிவாவை வந்து கூப்பிடுறாங்க. அதனால சிவா வந்து ஈஸ்வரனோட ரூமுக்கு வந்து அங்கேருந்து போயிடுவார். அங்கே சரவணனும் ஸ்வேதாவும் வந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது விஜய் வந்து சொல்கிறாங்க சரவணன் கிட்ட, நீ கொஞ்சம் உன் ஃப்ரெண்டு சிவா கிட்ட வந்து விசாரித்து சொல்லு, மகாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதனால வந்துட்டு சரவணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிவாவுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாரு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக மகா வந்து கீழே இறங்கி வராங்க. சரவணன் காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ண உடனே சரவணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிவா, நான் என்னோட தங்கச்சியும் அவளோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோவையும் உனக்கு நான் அனுப்பியிருந்தேன்ல, நீ கொஞ்சம் விசாரிச்சு பாரு. காணாமல் போன விக்ரம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வந்துட்டாரு. அவர் நாங்கள் பொண்ணு பார்க்க வந்தோம்ல, அவங்க வீட்டில் தான் இவ்வளோ நாள் இருந்திருக்காரு. அப்போ கண்டிப்பாக மகாவும் அங்கே தான் இருந்திருப்பா. அதனால நீ கொஞ்சம் விசாரித்து சொல்லு, அந்த ஃபோட்டோவை காமிச்சு விசாரிச்சு பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபோட்டோவை வந்து ஓப்பன் பண்ணி மகா வந்து பார்க்குறாங்க. சரவணன் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பார். மகா அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. அப்போ முருகன் தான் என்னோட ஹஸ்பண்டாம், இவ்வளோ நாளும் எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே அவர் தான் என்னோட ஹஸ்பண்டாம். இதை என்னால் நம்பவே முடியல. அதனால தான் அவருக்கு ஏதாவது ஒன்றுனா நான் அப்படி துடிச்சு போனேன்னா அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க. ஏன் மற்றவங்களுக்குலாம் தெரியுது, எனக்கு மட்டும் ஏன் அவரோட முகமே ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மேலே போன சிவா கிட்ட வந்து ஈஸ்வரன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு நாங்கள் சென்னைக்கு போக போகிறோம், அதனால நீ மார்க்கெட்டோ வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கேட்ட உடனே சிவா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அவள் தான் ஏதோ சொல்கிறான்னு பார்த்தா நீங்களும் அவள் சொல்கிற மாதிரியே வந்து ஆடிட்டுருக்கீங்களே, அவனை போய் நாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஈஸ்வரன் வந்துட்டு ஏதோ ஆசைப்படுறா, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் வந்து இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது, அதை நான் விக்ரம் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவா யோசிக்கிறாங்க, என்னவோ தப்பாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வராங்க. சிவா வரது தெரிஞ்ச உடனே வந்துட்டு மகா வந்துட்டு காலை கட் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து போயிடுவாங்க. அங்கே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் செல்லம்மா நந்தினி கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. வெளியில விஜய் ஐஸ்வர்யாவும் உள்ள என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே, வந்தவங்க கெஸ்ட் மாதிரி தெரியல, உங்க அம்மாவை விசாரிக்க வந்த மாதிரி தான் இருக்கு, அவங்க பேசின விதமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ விஜய் வந்துட்டு நான் வேணா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டோமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன விஷயம்னு தெரியாம நாம எதுவும் பேச முடியாது, முதல்ல நீங்க அமைதியா இருங்க, நான் போயிட்டு என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கதவு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. உள்ள நந்தினி வந்துட்டு இதை கேட்கறதுக்கு தான் நீங்க இவ்வளோ தூரம் வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்கள் பையன் விஜய் தான் விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, இவ யாரையும் விட்டு வைக்க மாட்டா போல இருக்கே, எல்லாரையுமே கண்டிப்பாக விசாரிச்சுட்டு திரும்பவும் நம்மக்கிட்ட தான் வருவான், நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்துட்டு மகாவை பற்றி கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் பையன் வீட்டுக்கு வந்துட்டாரு, உங்கள் மருமக ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்க, அதுதான் என்னன்னே தெரியல, அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியல, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்லாம் வந்து நடிப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து வெளியில் நின்று ஒட்டு கேட்டுருப்பாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்து டக்குன்னு வந்து கதவு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உடனே ஐஸ்வர்யா இல்லாத வந்தவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுக்கணும்ல, பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க. ஒட்டு கேட்க வந்து நின்றுட்டு என்னமா வந்து நடிக்கிற அப்படின்னு நந்தினி வந்து முறைச்சிட்ருப்பாங்க. நந்தினி அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இன்ஸ்பெக்டர் செல்லம்மா என்ன பண்ணுறாங்கன்னா விஜயும் ஐஸ்வர்யாவும் வந்து உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அம்மா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் உங்கள் அம்மா மேலே சந்தேகப்படுறீங்க, அப்படி
என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அப்படி எல்லா விஷயத்தையும் வந்து ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறமா அப்போது ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்களுக்கும் உங்கள் அத்தைக்கும் வந்து பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் வச்சு யோசிக்கும் போது கண்டிப்பாக மகா வந்துட்டு இப்போ திருச்சியில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி மகாவோட ஃபோட்டோவை எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜய் வந்துட்டு மகாவோட ஃபோட்டோ வந்து அனுப்பி வைப்பாங்க. அதை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இவங்க தான் மகாவா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் பார்த்த விஷயத்தை வந்து யோசிக்கிறாங்க. மகா வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நானும் அவளும் ஒரு வருஷம் காலேஜில் ஒன்றா தான் படித்தோம், அவள் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, சென்னைக்கு வரும்போதெல்லாம் நான் அவளை பற்றி யோசிப்பேன், அவகிட்ட நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் மகாவோட சிஸ்டர் தானே, ஐஸ்வர்யா தானே, உங்களை பற்றி கூட அவள் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். எனக்கு இந்த கேஸ் கிடைக்கும் போதே நினச்சேன் முருகன் எதுக்காக இந்த கேஸை என்கிட்ட கொடுத்தான்னு தெரியல அப்படின்னு யோசித்தேன். இப்போ தான் புரியுது, என் ஃப்ரெண்டுக்காக நான் இப்போ பண்ண போகிறேன். கண்டிப்பாக மகாவை தேடி கண்டுபிடிச்சி நான் விக்ரம் கூட சேர்த்து வைப்பேன். இதுக்கு யார் காரணமோ அவங்களையும் உள்ளே அனுப்புவோம் அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த தாலி யாரோடதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு பெருமாளுக்கு கால் பண்ணி என்கிட்ட ஒரு தாலி இருக்குது, அந்த தாலி வந்து எந்த கடையில் வந்து வாங்கினது அப்படின்னு வந்து எனக்கு தெரியணும், அதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் தெரியணும் அப்படின்னு கேட்க, அப்போது பெருமாள் வந்துட்டு சரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து என் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமும் வந்துட்டு அந்த தாலி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பெருமாளுக்கு அனுப்புவாங்க. அப்போ பெருமாள் அதை பார்த்துட்டு இது மகா மேடமோட தாலியாச்சே, இதை எடுக்கும் போது நம்மளை தானே கூட கூட்டிகிட்டு போய் எடுத்தாரு, இப்போ நாம் இதை இவர்கிட்ட சொல்லவும் முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மகா வந்துட்டு விக்ரம் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா சாமி முன்னாடி வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு நான் விக்ரமை பார்க்க போகிறேன், இனிமேல் என்ன நடந்தாலும் நான் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், நான் அங்கேருந்து வரப்போகிறதில்ல அப்படின்னு வந்து மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.